ஹாய், இங்கிலீஷ் டைப்பிங்கில் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸ்டேட்மெண்ட்க்கு. ஜூனியருக்குள்ள ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, நான் டைப் பண்ணதையும் லாஸ்ட்டாக வந்து காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்போதுமே வந்து ஸ்டேட்மெண்ட் டைப் பண்ண போகிறோம்னாலே ஃபஸ்ட்டு மார்ஜின் செட் பண்ணணும். 10 to 75 10 to 75ல் தான் மார்ஜின் செட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 65. இந்த 65ல் தான் நம்ம சென்ட்ரு பண்ணுறதுக்கெல்லாம் மைனஸ் பண்ணுறது எல்லாமே அதில் தான் பண்ணுவோம். அதனால தான் 65 அந்த இடையில உள்ள டிஸ்டன்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், டைட்டில் எப்போதுமே கேபிட்டலில் தான் ஃபுல்லாக டைப் பண்ணணும். இந்த டைட்டிலில் பாருங்கள், CO டாட்னா என்ன? கம்பெனி. நெக்ஸ்ட்டு எல்டிடினா லிமிட்டட். இதெல்லாம் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக அதுக்கு என்ன வேர்டு வரும் அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரெக்ஷன்ஸ் பாருங்கள். சீரியல் நம்பர், இது வந்து சீரியல் நம்பர் வச்சு வர்ற ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஃபஸ்ட்டில் வந்து அந்த ஆரோ கொடுத்துருக்க இடத்துல சீரியல் நம்பர் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸு, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸுன்னு அந்த இடத்துல டைப் பண்ணணும், ஸ்பேஸ் விட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு. நெக்ஸ்ட்டு 6 கிராஸ் பண்ணி 6 கொடுத்துருக்காங்களா, அந்த 5 எடுத்துகிட்டு அந்த இடத்துல 6. நெக்ஸ்ட்டு இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 1 எடுத்துகிட்டு அந்த இடத்துல 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹைஃபன் கொடுத்துருக்காங்களா, இது வந்து சும்மா தான் அந்த இடத்துல நம்ம RS டாட்டன் இருக்குல்ல, அந்த மாதிரி அதுக்கு நேராக வச்சு ஹைஃபனை போட்டு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ADDNSன்னு இருக்குது, அது வந்து அடிஷன்ஸு. லாஸ்ட்டாக S கொடுத்துருக்கிறதுனால அடிஷன்ஸுன்னு S சேர்த்து அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இனி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைட்டில் எப்போதுமே கேப்ஸில் தான் ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு டைட்டிலை சென்ட்ரு பண்ண போகிறோம். சென்ட்ரு பண்ணுறதுக்கு அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா 41ன்னு கிடைக்கும். இதை 65லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 4 2 24ன்னு கிடைக்கும். இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 12 ஸ்பேஸ் விட்டு டைட்டிலில் டைப் பண்ணணும். கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 12 ஸ்பேஸ் விட்டு டைட்டிலில் டைப் பண்ணணும். ஸ்கேலில் பார்க்குறப்போ அது வந்து 22 டிகிரியில் வந்து நிற்கும். டைட்டில் முடித்தாச்சு. அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு ஹைஃபனை வச்சு கோடு போடணும். கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 75 டிகிரி வரைக்கும் ஹைஃபனை வச்சு கோடு போட்டுக்கோங்க. அதாவது 65 ஹைஃபன் இருக்கும். ஹைஃபனை வச்சு கோடு போட்டு முடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் ஸ்பேஸ் தான். சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் வச்சு அந்த ஒவ்வொரு காலமுக்கு டைட்டில் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் வச்சு டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காலம் பிரிக்கலாம். காலம் வந்து லாஸ்ட்டு காலம்லேருந்து தான் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு காலமில் எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது, அது லெட்டராக வேர்டாக இருந்தாலும் சரி, நம்பராக இருந்தாலும் சரி, எது வந்து ஹையஸ்ட்டாக இருக்குங்கிறத தான் பார்க்கணும். பாருங்கள், இதில் பார்க்கையிலே தெரியுது அந்த வேர்டு தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது அதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டு காலம்ங்கிறதுனால 12 + 1 தான் ஆட் பண்ணணும். 1 ஆட் பண்ணால் 13. ஏன்னா வந்து லெஃப்ட் சைடு மட்டும்தான் கோடு இருக்குது, ரைட் சைடு கோடு இல்லை அந்த காலமுக்கு, அதனால் 1 ஆட் பண்ணணும், 13. நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், ADDNS, அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அடிஷன்ஸுன்னு கிடைக்குதா. இதில் எது ஹையஸ்ட்டுன்னு பாருங்கள். இதுலேயும் அந்த அடிஷன்ஸுங்கிறது தான் ஹையஸ்ட்டு. அப்போ அதை கவுண்ட் பண்ணி அதோட 2 ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த காலம் லாஸ்ட்டு காலமுக்கு அப்புறம் பேலன்ஸ் உள்ளதுக்கெலாம் 2 ஆட் பண்ணுவோம். இப்போ 9 + 2 11ன்னு கிடைக்கும், 11. நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், இது வந்து காஸ்ட்டுங்கிறது 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது, அது ரொம்ப சின்னது தான். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸில் பாருங்கள், நம்பர்ஸில் பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. கமாவெல்லாம் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். 8 இருக்குது. இப்போ 8 + 2 10. இப்போது இந்த காலமுக்கும் 10. நெக்ஸ்ட்டு காலம், இது வந்து லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர். இந்த மாதிரி சீரியல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அது 2 லைனில் அடிக்கிற மாதிரி தான் வரும். இப்போ சீரியல், அதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 6 லெட்டர்ஸ் இருக்குது. நம்பர்லேயும் 6 லெட்டர்ஸ் தான். அப்போ 6 + 1 7. 1 ஏன் ஆட் பண்ணுறோம்னா ரைட் சைடில் மட்டும்தானே கோடு போடுவோம், அதனால் 1 மட்டும் ஆட் பண்ணால் போதும். லெஃப்ட் சைடில் கோடு இல்லைல்ல, அதனால். அந்த சீரியல் நம்பர் வச்சு வர்றதில் இந்த ஃபஸ்ட்டு காலமுக்கு அந்த லாஸ்ட்டு காலமுக்கு தான் வந்து 1 ஆட் பண்ணுவோம், பேலன்ஸ்க்கெல்லாம் 2 ஆட் பண்ணுவோம். இப்போது 7 இருக்கும் சீரியல் நம்பருக்கு. இப்போ இந்த காலம் பார்க்கலாம். இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம்
தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இது 3ஐயும் ஆட் பண்ணி 65லேருந்து மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது என்ன? இந்த செகண்ட் காலம்க்கு உள்ளது. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 7, 10, 11, 13 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 41ன்னு கிடைக்கும். அது 65லேருந்து மைனஸ் பண்ணால் 24. இப்போது இந்த காலமுக்கு 24. ஓகே, எல்லா காலமுக்கும் எவ்வளோ ஸ்பேஸுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு காலமுக்குள்ளேயும் அந்த காலமோட டைட்டில் இருக்குல்ல, அதை வந்து சென்ட்ரு பண்ணி டைப் பண்ண போகிறோம். இப்போ சென்ட்ரு பண்ணுறதுக்கு இந்த சீரியல் நம்பர் இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா, இதை வந்து லெஃப்ட் கார்னர்லேயே டைப் பண்ணணும். அந்த 10 டிகிரி இருக்குல்ல, அதுலேயே வந்து டைப் பண்ணணும். எஸ்ஸு மட்டும்தான் கேபிட்டல், எஸ்ஸையும் அந்த நம்பரில் உள்ள எண்ணையும் மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணணும் 2 லைனில். ஒரு ஸ்பேஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட்டு உள்ளதை வந்து டைப் பண்ணுவோம். இப்போது சீரியல் நம்பர் 2 லைனில் இருக்கிறதுனால பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் வந்து இந்த பர்டிகுலர்ஸ், காஸ்ட், அடிஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஆப்டிக்கில் வச்சு அடிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு காலமில் பர்டிகுலர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து சென்ட்ரு பண்ண போகிறோம். இப்போது அந்த காலமுக்கு மொத்தமாக நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? 24. இப்போ பர்டிகுலர்ஸ் இந்த வேர்டை ஆட் பண்ணி 24ல் மைனஸ் பண்ணணும். இந்த வேர்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 கிடைக்கும். அதை 24ல் மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் 13. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 6.51 கிடைக்கும். அதை வந்து நம்ம 7ன்னு எடுத்துக்கலாம். இப்போது 7 ஸ்பேஸ் விட்டு இந்த வேர்டை டைப் பண்ணணும். இப்போ 13 இருக்குது. இதை வந்து 2ஆல் உங்களுக்கு டிவைட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை வந்து 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி 14ன்னு மாற்றிக்குவாங்க. அப்படி மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 7 2s are 14, 7. நெக்ஸ்ட்டு இந்த காஸ்ட் இதை வந்து சென்ட்ரு பண்ண போகிறோம். இதுக்கு மொத்தமாக அந்த காலமுக்கு 10 கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ்ட்டில் 4 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 10 - 4 6ன்னு கிடைக்கும். இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணால் 3 ஸ்பேஸ் விட்டு அதை வந்து டைப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு அடிஷன்ஸு இதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 9ன்னு கிடைக்கும். அந்த காலமுக்கு 11 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 11 - 9 2ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிஷன்ஸை டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்டும் இதே போல் தான் கவுண்ட் பண்ணி அதை 13ல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். அங்கே 1 தான் இருக்கும் கிடைக்கும் ஸ்பேஸு, அதை அப்படியே போட்டுடலாம். ஓகே, இனி வந்து சிங்கிள் லைன் ஸ்பேஸில் தான் வந்து ஹைஃபனை வச்சு கோடு போட்டுறணும். இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ். இதுக்கப்புறம் ஃபுல்லாக லாஸ்ட் எண்டு வரைக்குமே 2 லைன் ஸ்பேஸில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்களா, இதை வந்து எப்படி சென்ட்ரு பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த காலமுக்கு எவ்வளோ இருக்குது? 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ 7ல் இங்கே ஒரு நம்பர் தானே இருக்குது. 7 - 1 6. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3 ஸ்பேஸ் விட்டு 1ங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணணும். இப்போது அதுங்க கீழே உள்ளதெல்லாம் என்ன, நீங்கள் ஸ்பேஸ் என்ன தனித்தனியாக கண்டுபிடிக்கணுமா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சென்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 ஸ்பேஸ் விட்டு அப்படியே வந்து இதை டைப் பண்ணிடலாம். ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் கேபிட்டலில் போட்டு 2 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு காலமில் பாருங்கள், இதை பாருங்கள் ஆர்எஸ் டாட்டுன்னு இருக்கா, இதை வந்து இந்த லேண்ட் 1ன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு மேலே தான் வந்து நம்ம டைப் பண்ணணும். அதை வந்து ஃபஸ்ட் லைனில் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லேண்ட் லைனை வந்து டைப் பண்ணணும். இப்போ ஆர்எஸ் டாட்டுன்னு இருக்குது. இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 3. அப்போ 10 - 3 7ன்னு கிடைக்கும். அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 3.5. அதை வந்து 4ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 4 ஸ்பேஸ் விட்டு ஆர்எஸ் டாட்டுங்கிறத வந்து டைப் பண்ணணும். இப்போ 7ன்னு இருக்கதை 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி 8ன்னு மாற்றிக்கிட்டா 4 2s are 8 4 ஸ்பேஸ்ன்னு ஈஸியாகவே வந்து போட்டுடலாம். 6 மட்டும்தான் கேபிட்டல், எஸ் வந்து ஸ்மால். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே போல் 11 - 3 8ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்எஸ் டாட் 13 - 3 10ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 5 ஸ்பேஸ் விட்டு அதை வந்து டைப் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லைன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலமில் எது ஹையஸ்ட்டுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போது 1 lakhன்னு ஸ்டார்ட் ஆகுதில்ல, அதுதான் ஹையஸ்ட்டுன்னு தெரியுது. இப்போ இதை கவுண்ட் பண்ணிங்க, ஒவ்வொரு நம்பராக கம்மாவையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். இப்போது 10 - 8 2ன்னு கிடைக்கும். அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போது இது வந்து என்ன, 4th லைனில் இருக்குது. அப்போ அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் பாருங்கள், இதை விட சின்ன நம்பராக இருக்குது. இங்கே அதிகமாக இருக்கிறது என்ன, 1, இது 2 மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அப்போது ஆல்ரெடி ஒரு ஸ்பேஸ் இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட இந்த 1, இது 2ஐயும் சேர்த்திங்கன்னா 3. அப்போ மேலே உள்ள நம்பர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்? 3 ஸ்பேஸ் விடணும். இப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சின்ன நம்பருக்கு பண்ணிட்டீங்கன்னா கீழே உள்ளது வந்து தப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டுக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்கிறத பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் அந்த 6 2 இதெல்லாம் பாருங்கள், அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு லாஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுறது தான்.
நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். இதில் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு கிடைக்கும். கமாவெலாம் ஆட் பண்ணால் 6ன்னு கிடைக்கும். இப்போ 11 - 6 5ன்னு கிடைக்கும். 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 2.5, அது 3ன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் 6ன்னு வச்சுக்கிட்டு 2ஆல் டிவைட் பண்ணி 3ன்னு போட்டாலும் ஓகே தான். ஃபஸ்ட்டே ஹையஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா கீழே உள்ளது சின்ன நம்பராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம டைப் பண்ணுறதுனா அதில் பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட்டு காலம் பாருங்கள். ஹைஃபன் இருக்குது. ஹைஃபன் வந்து அதில் என்ன 3 ஹைஃபன் இருந்துச்சுன்னா 3 ஹைஃபனை போட்டு விட்டுருங்க. சும்மா சென்டரில் வச்சு போட்டால் போதும் அந்த ஆர்எஸ் டாட்டில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த லைனில் ஹையஸ்ட்டு பாருங்கள். ஹையஸ்ட் வந்து அந்த 20,000ங்கிறது தான் ஹையஸ்ட்டு. மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 6ன்னு கிடைக்கும். அப்போ 13 - 6 7ன்னு கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 3.5. இப்போ அதை 4ன்னு மாற்றிக்க வேண்டியதான். 4 ஸ்பேஸ் விட்டு இதை வந்து நீங்கள் டைப் பண்ணுவீங்க. பேலன்ஸ் எல்லாம் என்ன, ஸ்ட்ரைட்டாக லாஸ்ட் நம்பர்லேருந்து கரெக்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு டைப் பண்ணுறது தான். இதெல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் கம்மியாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே, நான் டைப் பண்ணதை காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அவங்க கவனிக்கலை. ஓகே, இதில் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் வந்து இப்போது போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு 10, இதுக்கு 11, இதுக்கு 13. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், இங்கே வந்து 3 ஸ்பேஸ், 3 கரெக்டாக பாருங்கள். ஹைஃபன் 3 ஹைஃபன் தள்ளி வந்து டைப் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து ஒரு ஹைஃபன் விட்டு, நெக்ஸ்ட்டும் ஒரு ஹைஃபன். நெக்ஸ்ட்டு சீரியல் நம்பர். இது பாருங்கள், சீரியல் நம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் விட்டுருப்பேன். இதுக்கு முன்னாடி 3 ஹைஃபன் பாருங்கள். 4வது ஹைஃபனுக்கு நேராக வந்து அந்த நம்பர் டைப் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி 2 ஸ்பேஸ் விடணும், அதுவும் கரெக்டாக இருக்குது. பர்டிகுலர்ஸ் இதுக்கு முன்னாடி 7 ஸ்பேஸ். அந்த ஹைஃபனை கவுண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 7 இருக்கும். 8வது ஹைஃபனில் கரெக்டாக இதை வந்து டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் ஹையஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும். அதுக்கு மேலே உள்ளதுக்கெலாம் 3 ஸ்பேஸ். 1 2 3 ஸ்பேஸ் விட்டு 4வது ஸ்பேஸுக்கு நேராக கரெக்டாக டைப் பண்ணியிருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் முன்னாடி இருக்குது. நெக்ஸ்ட்டெல்லாம் பாருங்கள், ஆர்எஸ் டாட், இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்பர் இதெல்லாம் பாருங்கள், லாஸ்ட்டு சின்ன நம்பர் இருக்கா, அது வந்து அதுக்கு நேராக வச்சு நம்ம டைப் பண்ணுறது தானே, ஈஸி தான் அதெல்லாம். இதுக்கும் கீழே ஃபுல்லாக 2 லைன் ஸ்பேஸ், மேலே வந்து சிங்கிள் லைன் ஸ்பேஸ், எல்லாம் ஆப்டிக்கில் அடிச்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டைட்டில் வந்து ஃபுல்லாக கேப்ஸு. டைட்டிலுக்கு கீழே 2 லைன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் பாருங்கள். இதில் என்ன மிஸ்டேக்னால் அந்த இடத்துல ஹைஃபன் வரும். நான் செகண்ட் லைனுக்குள்ளே நம்பரை வந்து டைப் பண்ணியிருப்பேன், அது மிஸ்டேக்கு. ஓகே, தேங்க்யூ.